அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் பகுதி 6வதாக இக்ராமே முஸ்லீம் என்ற தலைப்பில் பயான் பார்க்கலாம். இந்த பயானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பதும், அவ்வாறு நடந்து கொள்பவர்களை அல்லாஹு தாலா மறுமையில் எவ்வாறு கண்ணியப்படுத்துவான் என்பதை பற்றியும் விளக்கமாக உள்ளது. பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து பயனடையுங்கள். மேலும் பல விஷயங்கள் ஹதீஸ்களில் உள்ளன, அனைத்தையும் பொறுமையாக பாருங்கள். மேலும் பல தலைப்புகளில் நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று பயான்களை பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அல்லாஹு தாலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்ள யாருக்கு விருப்பம் உள்ளதோ அவர் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்திற்காகவும் திருப்திக்காகவும் வேண்டி மற்ற முஸ்லிம்களை நேசிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். ஹசரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஈமானுடைய அடையாளங்களில் கட்டுப்பட்டது அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தம் திருப்திக்காக மட்டும் ஒருவர் மற்றவர்களை நேசிப்பது. மற்றவர் அவருக்கு செல்வத்தையோ உலக ரீதியான பலன்களையோ கொடுக்காவிட்டாலும் சரியே, அல்லாஹு தாலாவுக்காக மட்டுமே நேசம் கொள்வது ஈமான் பரிபூர்ணமான அந்தஸ்துடையதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் தப்ரானி. ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 2 மனிதர்கள் அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்திற்காக மட்டும் ஒருவரை ஒருவர் நேசித்தால் அந்த இருவரில் எவர் தன்னுடைய தோழரிடம் மிகவும் நேசமாக உள்ளார்களோ அவரே அந்த இருவரில் மிகவும் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒருவர் அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்திற்காக இன்னொருவரை நேசம் கொண்டு அந்த அன்பின் வெளிப்பாடாக நான் அல்லாஹு தாலாவுக்காக உம்மை நேசிக்கின்றேன் என்று கூறி பிறகு அந்த இருவரும் சொர்க்கத்தில் பிரவேசித்து விட்டால் யார் நேசம் வைத்தார்களோ அவர் 2ஆம் அவரை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார், அந்த அந்தஸ்துக்கு மிகவும் தகுதி பெற்றவராக இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள் என ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூர் பஸார் தர்ஜு. 2 மனிதர்கள் ஒருவரை மற்றவரை விட்டும் மறைவாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக நேசம் வைத்தால் அந்த இருவரில் யார் தனது தோழரிடம் அதிகமாக நேசம் கொள்கின்றார்களோ அவரே அல்லாஹு தாலாவிடம் மிக நேசத்திற்குரியவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வென்றதாக ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் தப்ரானி. மஜ்மஉஸ் ஸவாயித். 1000வது ஹதீஸ். ஹஸ்ரத் நுஅமான் இப்னு பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஃமின் ஒருவர் மற்றவரை நேசம் கொள்வதிலும் ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் காட்டுவதிலும் ஒருவர் மற்றவர் மீது பாசம் வைப்பதிலும் உடம்பை போன்றதாகும். அந்த உடம்பின் ஒரு உறுப்பு நோயுற்றாலும் அந்த நோயின் காரணமாக உடம்பின் மீதமுள்ள அனைத்து உறுப்புகளும் தூக்கமின்மையாலும் காய்ச்சலிலும் அந்த உறுப்புகள் கூட்டாகி விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். நூல் முஸ்லீம். அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்திற்காக ஒருவருக்கொருவர் நேசம் கொள்பவர்கள் அல்லாஹு தாலாவுடைய அர்ஷுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத கியாமத்துடைய நாளில் அர்ஷுடைய நிழலில் இருப்பார்கள்.
அவர்களுடைய விசேஷமான அந்தஸ்து தகுதியின் காரணமாக நபிமார்களும் இறைப்பாதையில் உயிர் நீத்த சுஹதாக்களும் அவர்களின் மீது பெருமிதம் கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் இப்னு ஹிப்பான். 1002வது ஹதீஸ். எனக்காக ஒருவருக்கொருவர் நேசம் வைப்பவர்கள் மீது நான் நேசம் கொள்வது கட்டாயமாகிவிட்டது. எனக்காக ஒருவருக்கொருவர் நலவை நாடிக்கொள்பவர்கள் மீது நான் நேசம் கொள்வது கட்டாயமாகிவிட்டது. எனக்காக ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்பவர்கள் மீது நான் நேசம் வைத்து கொள்வது கட்டாயமாகிவிட்டது. எனக்காக ஒருவருக்கொருவர் செலவழித்து கொள்பவர்கள் மீது நான் நேசம் கொள்வது கட்டாயமாகிவிட்டது. அவர்கள் ஒளியால் ஆன மேடைகளின் மீது இருப்பார்கள். அவர்களுடைய விசேஷமான அந்தஸ்தை கண்டு நபிமார்களும் உண்மையாளர்களும் அவர்கள் மீது பெருமிதம் கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா கூறியதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல தான் செவியுற்றதாக ஹஸரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஹஸ்ரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வேறொரு அறிவிப்பில் எனக்காக ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்பவர்களின் நான் நேசிப்பது என் மீது கட்டாயமாகிவிட்டது என்று வந்துள்ளது. முஸ்னத் அஹ்மத். ஹஸ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு அறிவிப்பில் எனக்காக ஒருவருக்கொருவர் சேர்ந்து அமர்பவர்களின் மீது நான் நேசம் கொள்வது என் மீது கட்டாயமாகிவிட்டது என்று வந்துள்ளது. ஹஸ்ரத் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு அறிவிப்பில் எனக்காக வேண்டியே ஒருவருக்கொருவர் நட்பு வைத்துக் கொள்பவர்களை நான் நேசிப்பது என் மீது கட்டாயமாக்கிவிட்டது என்று கூறப்பட்டுள்ளது. நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். 1003வது ஹதீஸ். என் மகத்துவமிக்க ஒருவருக்கொருவர் நேசம் கொள்பவர்களுக்கு ஒளியினால் ஆன மேடைகள் இருக்கும். அவர்களை கண்டு நபிமார்களும் சுஹதாக்களும் பெருமிதம் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தாலா கூறிய ஹதீஸ் குதுசியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தாலாவுடைய அடியார்கள் சிலர் அல்லாஹு தாலாவுக்கு அருகில் அர்ஷுக்கு வலதுபுறத்தில் இருப்பார்கள். அல்லாஹு தாலா தன்னுடைய இரு கைகளையும் வலது கைகள்தான். அவர்கள் ஒளியிலால் ஆன மேடைகளின் மீது வீற்றிருப்பார்கள். அவர்கள் நபிமார்களோ சுஹதாக்களோ சித்திகீன்களோ அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்ற பொழுது யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று வினவப்பட்டது. அல்லாஹு தாலாவின் மகத்துவமும் கம்பீரத்திற்காக ஒருவரை ஒருவர் நேசம் கொண்டவர்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். 1005வது ஹதீஸ். மக்களை கேட்டுக்கொள்ளுங்கள், மேலும் விளங்கிக் கொள்ளுங்கள், இன்னும் அறிந்தும் கொள்ளுங்கள். நபிமார்களோ சுஹதாக்களோ அல்லாத அல்லாஹுடைய சில அடியார்கள் விசேஷமான பதவியில் இருப்பார்கள். அல்லாஹு தாலாவிடம் அவர்களுக்கு என்று விசேஷமான நெருக்கம் இன்னும் தொடர்பின் காரணமாக நபிமார்களும் சுஹதாக்களும் அவர்களை பார்த்து பெருமிதம் கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கிறார்கள். மதினாவிற்கு வெகு தொலைவில் கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய கிராமப்புற அரபி ஒருவர் அப்போது வந்திருந்தார். கவனத்தை திருப்ப தனது கரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சுட்டிக்காட்டி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்களும் சுஹதாக்களும் அல்லாத சிலர் நபிமார்களும் சுஹதாக்களும் கூட அவர்களின் விசேஷமாக உள்ள தன்மையையும் கண்டு பெருமிதம் கொள்வார்களே, அத்தகைய மனிதர்களுடைய தன்மையை பற்றி வர்ணியுங்கள் என்று கேட்டார். அந்த கிராமவாசியின் கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய முகத்தில் சந்தோஷத்தின் அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தது. அவர்கள் பொதுமக்களிடமிருந்து அறியப்படாத நபர்களும் பலதரப்பட்ட கோத்திரங்களை சார்ந்தவர்களும் ஆவார்கள். அவர்களுக்குள் எந்த நெருக்கமான உறவு முறையும் இருக்காது. அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்திற்காக ஒருவர் மற்றவரிடம் தூய்மையாகவும் உண்மையாகவும் நேசம் வைத்திருப்பார்கள். அல்லாஹு தாலா கியாமத்துடைய நாளில் அவர்களுக்கு ஒளியிலால் ஆன மிம்பர்களை ஏற்படுத்துவான். அவற்றின் மீது அவர்களை அமர வைப்பான். பிறகு அல்லாஹு தாலா அவர்களுடைய முகங்களையும் ஆடைகளையும் ஒளிமயமாக ஆக்கிவிடுவான். கியாமத்துடைய நாளில் பொதுமக்கள் திடுக்கமாக இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு எந்த திடுக்கமும் இருக்காது. அவர்கள் அல்லாஹு தாலாவின் நேசர்களாக உள்ளார்கள். அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது.
அவர்கள் கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸ்ரத் அபு மாலிக் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். 1006வது ஹதீஸ். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு ஒரு மனிதர் வந்து, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தார்களை நேசம் கொள்கின்றார், ஆயினும் அவர்களோடு அவரால் சேர முடியவில்லை, அதாவது அமலிலும் நன்மையான காரியங்களிலும் முழுமையாக பின்பற்ற முடியவில்லை. இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார். அதற்கு, ஒருவர் நேசம் கொண்டவரோடு சேர்ந்திருப்பார், அதாவது மறுமையில் அவர்களோடு ஆக்கப்பட்டு விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. 1007வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு அடியார் அல்லாஹு தஆலாவுக்காக மற்றொரு அடியாரை நேசம் வைத்தால் அவர் தன்னுடைய மகத்துவம் பொருந்திய அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். ஹஸ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அமல்களில் மிகவும் சிறந்தது அல்லாஹு தஆலாவுக்காக நேசம் கொள்வதும் அல்லாஹு தஆலாவுக்காக பகைமை கொள்வதும் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூ தாவூத். ஒரு அடியார் அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி தனது முஸ்லீம் சகோதரரை சந்திக்க வந்தால் வானத்திலிருந்து மலக்கு ஒருவர் அவரை அழைத்து, நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கள், உமக்கு சொர்க்கம் மகிழ்ச்சிக்குரியதாக ஆகும் என்று கூறுகிறார். சுப்ஹானல்லாஹ். இன்னும் அல்லாஹ் தஆலா அர்ஷில் உள்ள மலக்குமார்களிடம், என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி சந்திக்கின்றான், என்னுடைய பொறுப்பு அவனுக்கு விருந்தளிப்பதாகும் என்று கூறுகிறான். அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக சொர்க்கத்தை விட குறைவாக கூலி கொடுக்க மாட்டான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஸ்ரத் ஜெயித் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரருக்கு ஏதேனும் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தும் அவரால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. வாக்கு கொடுத்த நேரத்திற்கு அவரால் வர முடியவில்லை என்றால் அவர் மீது எந்த பாவமும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூ தாவூத். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆலோசனை கலக்கப்படுபவர்கள் நம்பிக்கைக்குரியவர் ஆவார். எனவே யாரிடமாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஆலோசனை கேட்கப்பட்டால் ஆலோசனை கேட்பவருடைய இரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஆலோசனை கேட்பவர்களுக்கு மிகவும் பலனளிக்கக்கூடிய விஷயத்தை ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. 1012வது ஹதீஸ். ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் அடுத்தவரிடம் ஏதேனும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு பிறகு அங்கும் இங்கும் பார்த்து கொண்டால் அந்த விஷயம் பாதுகாக்கப்பட வேண்டியதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் அபூ தாவூத். ஒருவர் உங்களிடம் ஒரு செய்தியை சொல்லி அதை இரகசியமாக வைக்க வேண்டும் என்று உங்களிடம் அவர் சொல்லவில்லை. இருப்பினும் அவருடைய நோக்கத்தை கண்டு அவருடைய இந்த செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது என்பதை இவர் உணர்ந்தால், உதாரணமாக அவர் பேசிய வண்ணம் அங்குமிங்கும் பார்த்தால் அவருடைய அந்த பேச்சு பாதுகாக்கப்பட வேண்டியதாகும். அமானிதத்தைப் போல உங்களால் அது பாதுகாக்கப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஹஸ்ரத் அபு மூசா அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தஆலா விலக்கியுள்ள ஷிர்க், விபச்சாரம் போன்ற பெரிய பாவங்களுக்கு மிக பெரும்பாவும் ஒரு மனிதனுக்கு கடன் இருந்து அதை அவர் நிறைவேற்றுவதற்குரிய எந்த ஏற்பாடும் செய்யாமல் அவர் மரணித்து விடுவதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஃமினுடைய உயிர் அவருடைய கடனின் காரணமாக அவருடைய கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரை நல்லவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுகமுள்ள ரஹமத் நிறைந்த அந்தஸ்தை அடைய முடியாமல் தொங்கிக் கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கடனை தவிர அல்லாஹு தாலாவுடைய பாதையில் உயிர் நீத்த ஷஹீதுக்கு அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும்
கடனில்லாத வாழ்க்கையை தந்தருள்வானாக. ஆமீன். ஹஸ்ரத் முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு ஜஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஒரு நாள் பள்ளியில் ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படும் மைதானத்தில் அமர்ந்திருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தின் பக்கம் பார்வையை உயர்த்தி எதையோ பார்த்துவிட்டு பிறகு பார்வையை தாழ்த்தி கொண்டார்கள். ஒரு விதமான சிந்தனை வயப்பட்டவர்களாக தங்களது கரத்தை புனிதமான நெற்றியின் மீது வைத்த வண்ணம் சுப்ஹானல்லாஹ் 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 எந்த அளவுக்கு கடுமையாக எச்சரித்து இறங்கி இருக்கின்றது என்று கூறினார்கள். ஹசரத் முஹம்மது இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த பகலும் அந்த இரவும் விடியும் வரை நாங்கள் அனைவரும் மௌனமாக இருந்தோம். அந்த மௌனத்தை நாங்கள் நல்லதென நினைக்கவில்லை. பிறகு காலையில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன கடுமையான எச்சரிக்கை இறங்கியுள்ளது என்று கேட்டேன். கடுமையான எச்சரிக்கை கடன் சம்பந்தமாக இறங்கி இருக்கின்றது. யமனுடைய கைவசத்தின் முஹம்மதின் உயிர் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக யாரேனும் ஒருவர் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் ஷஹீதாகி பிறகு உயிர் பெற்று பிறகு ஷஹீதாகி பிறகு உயிர் பெற்றாலும் அவருக்கு கடன் இருக்க அவருடைய கடன் நிறைவேற்றப்படும் வரை அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நவுதுபில்லாஹி மின்ஹா. நூல் முஸ்னத் அஹ்மத். ஹஸ்ரத் சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தொழுக வைக்கப்படுகின்ற ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அந்த மையத்தின் மீது ஏதேனும் கடன் உண்டா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, இல்லை என்று மக்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள். பிறகு இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அந்த மையத்தின் மீது ஏதேனும் கடன் இருக்கின்றதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆம் என்று மக்கள் கூறினார்கள். நீங்கள் உங்களுடைய தோழருக்கு ஜனாசா தொழ வைத்துக் கொள்ளுங்கள் என்று சஹாபா பெருமக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸரத் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரது கடனை நான் என்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்கின்றேன் என்று கூறியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள். நூல் புகாரி. ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் மக்களோடு பொருட்கள் கடனாக வாங்கி அதை நிறைவேற்றும் எண்ணத்தோடு இருக்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர் சார்பாக கடனை நிறைவேற்றி விடுவான். கடன் வாங்கி அதை திருப்பிக் கொடுக்க எண்ணமில்லை என்றால் அல்லாஹு தஆலா அவருடைய பொருளை வீணாக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் புகாரி. அல்லாஹு தஆலா அவரின் சார்பாக நிறைவேற்றுவான் என்பதன் கருத்து, அல்லாஹ் கடனை அடைக்க அவருக்கு உதவுவான். தன் வாழ்வில் அதை நிறைவேற்ற முடியாவிட்டால் மறுமையில் அவர் சார்பாக நிறைவேற்றுவான் என்பதாகும். அல்லாஹு தஆலா அவருடைய பொருளை வீணாக்கி விடுவான் என்பதன் கருத்து, கெட்ட எண்ணத்தினால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ அவருக்கு உண்டாகும் என்பதாகும். நூல் ஃபத்ஹுல் பாரி. ஹசரத் அப்துல்லா இப்னு ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், கடன் பட்டவர்கள் தன் கடனை நிறைவேற்றும் வரை அல்லாஹு தஆலா கடன் பட்டவரோடு இருக்கின்றான். ஆனால் ஒரு நிபந்தனை, அல்லாஹ் வெறுக்கின்ற விஷயங்களுக்காக கடன் வாங்கி இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் இப்னு மாஜா. ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை கடன் வாங்கியிருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை அடைக்கும் பொழுது அதைவிட கூடுதல் வயதுள்ள ஒட்டகத்தை கொடுத்தார்கள். உங்களில் சிறந்தவர் தன்னுடைய கடனை நிறைவேற்றும் பொழுது அழகிய முறையில் நிறைவேற்றுபவர் ஆவார் என்று கூறினார்கள். நூல் முஸ்லிம். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அபு ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40,000 என்னிடம் கடனாக வாங்கியிருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பொருள் வந்த பிறகு நபி அவர்கள் எனக்கு கொடுத்துவிட்டு, அல்லாஹு தஆலா உமது குடும்பத்திலும் செல்வத்திலும் பரக்கத் செய்வானாக, கடனுக்குரிய பகரம் அதை நிறைவேற்றுவதும் கடன் கொடுத்தவர்களை புகழ்ந்து அவருக்கு நன்றி தெரிவிப்பதும் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் நசாய். என்னிடம் உஹது மலையளவுக்கு தங்கம் இருந்து அதில் 3 நாட்கள் வரை சிறிதளவு பொருளும் என்னிடம் இருப்பது எனக்கு சந்தோஷம் அளிக்காது. எனினும் கடனை அடைக்க அவசியமான குறைந்தபட்ச தொகையை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் புகாரி.
1023வது ஹதீஸ். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். குறிப்பு: ஹதீஸ் விளக்கவுரையாளர்கள் இந்த ஹதீஸிற்கு கூறியுள்ள விளக்கம்: உபகாரம் செய்த அடியார்களுக்கு நன்றி கெட்ட பழக்கத்தினால் அல்லாஹ் தஆலாவுக்கும் நன்றி செலுத்தாதவராக ஆகிவிடுகிறார். நூல் மாரிஃபுல் ஹதீஸ். ஹசரத் உசாமா இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவருக்கு உபகாரம் செய்யப்பட்டு அந்த உபகாரம் செய்தவருக்கு அல்லாஹு தஆலாவின் உமக்கு இதற்கு சிறந்த பிரதிபலனை கொடுப்பானாக என்று கூறினால் அவர் இந்த துஆவினால் முழுமையாக புகழ்ந்து நன்றி நிறைவேற்றிவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். இந்த வார்த்தைகளால் துஆ செய்வதன் மூலம் நான் இதற்கு பகரம் செய்ய முடியாதவனாக உள்ளேன், எனவே உமக்கு இந்த உபகாரத்திற்குரிய சிறந்த பகரத்தை வழங்க வேண்டுமென அல்லாஹு தஆலாவிடம் துஆ செய்கிறேன் என்ற விஷயத்தை வெளிப்படுத்துவது ஆகும். இவ்விதமாக இந்த துஆ வாசகங்களின் மூலம் உபகாரம் செய்தவரை புகழ்வது இருக்கின்றது. நூல் மாரிஃபுல் ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ். ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தபொழுது ஒரு நாள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரீன்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரிடம் நாம் வந்துள்ளோமோ மதீனாவை சார்ந்த அன்சாரிகளான இவர்களைப் போன்ற வேறு யாரையும் நாம் கண்டதில்லை. இவர்களிடம் செல்வ நிலை இருப்பின் நன்றாக செலவழிக்கின்றார்கள். வசதி குறைவாக இருந்தால் எங்களுக்கு ஆறுதலாகவும் உதவி செய்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். உழைப்பிலும் சிரமத்திலும் எங்களுடைய பங்கையும் எடுத்துக்கொண்டு பலனில் எங்களை கூட்டாகிக் கொள்கின்றார்கள். அவர்களில் இந்த அசாதாரண அர்ப்பணத்தால் எல்லா கூலிகளும் நன்மைகளும் அவர்களுக்கே போய்விடுமோ, மறுமையில் நாங்கள் வெறுங்கைகளாகி விடுவோமோ என்று நாங்கள் பயப்படுகின்றோம் என்று கூறினார்கள். இல்லை, அவ்வாறு கிடையாது. அந்த உபகாரத்திற்கு பகரமாக நீங்கள் அவர்களுக்காக துஆ செய்து அவர்களை புகழ்ந்து அவர்களுக்கு நன்றி சொல்லி வரும் வரை அவ்வாறு ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்தார்கள். நூல் திர்மிதி. சுப்ஹானல்லாஹ். ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாருக்காவது நறுமணம் உள்ள பூ அன்பளிப்பாக வழங்கப்பட்டால் அதை அவர் மறுக்கக்கூடாது. ஏனென்றால் அது மிக சாதாரணமான விலை குறைவான பொருளாகும். அதன் நறுமணமும் நன்றாக உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். நூல் முஸ்லிம். பூ போன்ற குறைந்த விலையுள்ள பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிட்டால் கொடுப்பவருடைய எண்ணத்தில் என்னுடைய பொருள் குறைந்த விலையுள்ளதாக இருப்பதால் தான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு அவருக்கு மனது கஷ்டம் ஏற்படும். நூல் மாரிஃபுல் ஹதீஸ். 1027வது ஹதீஸ். ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 3 பொருட்களை மறுக்கக்கூடாது. அதாவது யாரேனும் கொடுத்தால் மறுக்கக்கூடாது. அவை தலையணை, நறுமணம், பால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை இக்ராம் விட்டு கொடுப்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடம் எவ்வாறு நேசம் கொள்ள வேண்டும், கடன் வாங்கினால் அதற்குரிய ஹதீஸ்கள் போன்றவைகளை பார்த்தோம். இதுவரை பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா கற்றவற்றை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். தொழுகையை பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கலாயின்றி தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். யாரெல்லாம் குர்ஆன் ஓதத் தெரிந்தும் ஓதாமலும் ஓதத் தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும்
உடல் நலத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஷை மறுமையில் தந்தருள்வானாக. ஆமீன். மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் ஹவுதல் கௌதர் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இவை அனைவரும் கிடைக்க அல்லாஹ் தஆலா நமக்கு ஸலவாத் அதிகமாக ஓதக்கூடிய வாக்கியத்தை நம் நாவுகளுக்கு தந்தருள்வானாக. ஆமீன். கெட்ட விஷயத்தை கேட்பதை விட்டும் பார்ப்பதை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். நல்ல விஷயங்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. நீங்கள் கேட்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.